Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா 7th நியூ புக் டர்ம் 1 பயிற்சி 2.3 அதுல இருக்கக்கூடிய எல்லா சம்பந்தம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி பயிற்சி 2.1 மற்றும் 2.2 அது சம்பந்தமான வீடியோஸ்லாம் போட்டுக்கிறோம். அது பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா வரணும்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, விடுபட்ட விவரத்தினை காண்க. அதாவது ஒரு பாக்ஸ் ஆட்டம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா உயரம் இணைப்பக்கம் அதாவது ஏ, அடுத்து இணைப்பக்கம் பி, பரப்பு. ஒரு சரிவகம் இந்த 2.3ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே சரிவகம் தான் இருக்கும். 2.1 2.2 பார்த்தீங்கன்னா இணையரம் மற்றும் சாய் சதுரம் பார்த்துருப்போம். இதெல்லாம் சரிவகத்தை பார்த்து தான் பார்க்க போறோம். ஒரு சரிவகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இணைப்பக்கமும் இந்த இணைப்பக்கமும் வெவ்வேறா இருக்கும். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேமா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹைட்டோட வேல்யூ கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க. அப்படின்னாக்கா ஏ பி ஒரு எச் தருவாங்க. இதுக்கு பரப்பளவு கண்டுபிடித்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடித்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 இன்ட்டு ஆஃப் இன்ட்டு ஏ பிளஸ் பி சதுர அலகுகள். அதாவது இந்த எச் வந்துடும், ஏவும் பியும் கூட்டிக்கணும், அதுக்கப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பை 2 போட்டீங்கன்னாக்கா சதுர அலகுகள். அதாவது என்ன வேல்யூ சதுரம், மீட்டர் வந்தா சதுர மீட்டர், சென்டிமீட்டர் வந்தா சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 10 மீட்டர், எச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர், ஏ பார்த்தீங்கன்னா 12 மீட்டர், பி பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடித்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இதுல 1/2 h 10 இந்த இது மட்டும் தான் பார்க்க போறோம். ஏ பார்த்தீங்கன்னாக்கா 12 பிளஸ் பி பார்த்தீங்கன்னாக்கா 20. இது ரெண்டுத்தையுமே கூட்டிக்கணும். இது ரெண்டுத்தையும் டைரக்டா வந்து ரெண்டால் அடிக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு என்ன வேல்யூ வருதோ அதுதான் ரெண்டால் அடிக்கணும். அப்பனாக்கா இது 5 இன்ட்டு 32 மல்டிப்ளை பண்ணாக்கா 160 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எச் நமக்கு கொடுக்கல, அதாவது ஃபார்முலா எழுதிங்க. எச் நமக்கு கொடுக்கல, ஏ கொடுத்துக்கிறாங்க 13 பிளஸ் பி கொடுத்துக்கிறாங்க 28 ஈக்குவல்ட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 492. அப்பனாக்கா இந்த 492 வந்து பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எச் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எச் மட்டும் தான் நமக்கு தேவை. இதை கூட்டினா என்ன வரும்னு பாருங்க, 41. இந்த பெருக்க இது வகுத்துல இருக்கக்கூடிய ரெண்டு இன்னன் சைடு வந்துச்சுனாக்கா பெருக்கல் மாறிடும். 492 இன்ட்டு 2. நமக்கு எச் மட்டும் வேணுனாக்கா இந்த 41 வந்து டிவைடர்ல போயிடும். 492 இன்ட்டு 2 டிவைடட் பை 41. 41 கேன்சல் பண்ணாக்கா ஒரு முறை 2 முறை 82 வரும். அப்பனாக்கா எச் பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ட்டு 2 24 சென்டிமீட்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 24 சென்டிமீட்டர்னு வரும். இங்க பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 160 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா எச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19 மீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. ஏவோட வேல்யூ கொடுக்கல, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 மீட்டர், பரப்பளவு கொடுத்துக்கிறாங்க 323 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறாங்க. அப்பனாக்கா மூணாவது சமம் பார்த்தீங்கன்னாக்கா எச் பார்த்தீங்கன்னா 19 மீட்டர், ஏ என்னன்னு தெரியல, பி பார்த்தீங்கன்னா 16 மீட்டர், பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா 323. அது ஆஃப் இன்ட்டு எச் பார்த்தீங்கன்னா 19, ஏ நமக்கு என்னன்னு தெரியுது, பிளஸ் பி பார்த்தீங்கன்னாக்கா 16 ஈக்குவல் டு 323. இதுல நமக்கு இதெல்லாம் டிவிஷன்ல கொண்டு போயிடுவோம். ஏ பிளஸ் 16 323 வகுத்துல இருக்கக்கூடிய ரெண்டு இன்னன் சைடு வந்துச்சுன்னா பெருக்கல்ல ரெண்டா மாறிடும். 19 பெருக்கல்ல இருக்க இன்னன் சைடு வந்துச்சுன்னா வகுத்துல மாறிடும். சரிங்களா? அடுத்து கேன்சல் பண்ணனாக்கா 19 இன்ட்டு 17 போட்டு பாருங்க, 13 9 1 3 2 1
323 வரும். அப்போனாக்கா 17 டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19 வரும். a + 16 இது மல்டிப்ளை பண்ணா 34. a மட்டும் வேணாக்கா 34 - 16. 34ல 16 போயிடுச்சுனாக்கா மீதி 18. a = 18 மீட்டர். அப்போனா இங்கே 18 மீட்டர். ஃபோர்த் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்சோட வேல்யூ 16 சென்டிமீட்டர், ஏவோட வேல்யூ 15 சென்டிமீட்டர், பியோட வேல்யூ தெரியாது. டோட்டலாக 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொடுத்துக்கிறாங்க. அப்போனா ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 ஹெச் பார்த்தீங்கன்னாக்கா 16, ஏ நமக்கு 15ன்னு கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு தெரியாது. டோட்டலாக 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. இதை கேன்சல் பண்ணோம்னா 8ன்னு வரும். 15 + b = 360 / 8 4 5. b மட்டும் நமக்கு வேணும்னாக்கா 45 - 15 30 சென்டிமீட்டர். அப்போனா பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 சென்டிமீட்டர். அடுத்து இரண்டாவது சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபர்ஸ்ட் சம்லே 4 அதை கோடிட்ட இடங்களாட்டம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இரண்டாவது சம் பார்த்தீங்கன்னாக்கா இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. பரப்பளவு கண்டுபிடித்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ½ × h a + b. இதில் ½ போட்டுடலாம். h பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா இணைப்பக்க அளவுகள் முறைன்னு சொல்லிட்டாங்க. இது ஏன்னு எடுத்துங்க, இது பின்னு எடுத்துங்க. அப்படின்னாக்கா 24 + 20 1/2 × 15. இதுக்கு ஆட் பண்ணனாக்கா 44. கேன்சல் பண்ணனாக்கா 22ன்னு வரும். 15 × 22 அப்படின்னாக்கா பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 330 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து மூன்றாவது சம் பார்த்தீங்கன்னாக்கா பரப்பளவு 1586 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் உயரம் 26 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஒன்றின் அளவு 84 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றின் அளவை காண்க. அதாவது பரப்பளவு கொடுத்துறாங்க, உயரம் கொடுத்துக்கிறாங்க, ஏ கொடுத்துக்கிறாங்க, பி கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. அப்படின்னாக்கா 1/2 இன்ட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க 26 இன்ட்டு ஒரு பக்க அளவு பார்த்தீங்கன்னாக்கா 84 + b. பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா 1586. கேன்சல் பண்ணோம்னாக்கா 13 வரும். 84 + b = 1586 இந்த 13 மல்டிபிளிகேஷன் இருக்குது. இங்கே வந்துச்சுனாக்கா ஈக்குவலுக்கு என்னன்னு சைடு வந்துச்சுனாக்கா டிவிஷனாக மாறிடும். இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா 1 2 2 84 + b = 122. இதுலேருந்து b மட்டும் நமக்கு என்னன்னாக்கா 122 - 84. 122ல் 84 போயிடுச்சுனாக்கா 38 சென்டிமீட்டர். அடுத்து நான்காவது கேள்வி. பரப்பளவு 1080 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 55.6 சென்டிமீட்டர் மற்றும் 34.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க. அதாவது பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, உயரம் என்னன்னு கேட்குறாங்க, ஹெச் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ½ × h பார்த்தீங்கன்னாக்கா ஹெச் நமக்கு வேல்யூ தெரியாது, அதனால ஹெச்னு எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னாக்கா 55.6, பி பார்த்தீங்கன்னா 34.4. இது பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1080ன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய 2 ஈக்குவல் ஆன்சர் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் மாறிடும். h இன்ட்டு இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா 90ன்னு வரும். 1080 × 2. நமக்கு h மட்டும் தான் வேணும். 1080 × 2 / 90. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2. அப்போனாக்கா
h ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அடுத்த 5வது கேள்வி, பரப்பளவு 1080 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது எனில் இணைப்பக்கங்களின் அளவுகளை காண்க. கேள்வியில் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னாக்கா, பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துறாங்க. h என்னன்னு கொடுத்துறான் பார்த்தீங்கன்னாக்கா 9 சென்டிமீட்டர் சொல்லிடுறாங்க. ஆனால் ஏபிஏ பற்றி டைரக்டாக வேல்யூ கொடுக்காம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. என்னன்னாக்கா, ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது. அப்படின்னாக்கா ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்தோம்னாக்கா பி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பிளஸ் 6, ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது. ஆனாக்கா நம்ம சம்படி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சரிவகம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஏன்னு வரும், இதுதான் பி வரும். அப்பனாக்கா இதுதான் எக்ஸ் பிளஸ் 6 இருக்கணும், அப்பனாக்கா இது எக்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஏன்னாக்கா இது சின்னது, இதோட லென்த் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 6ன்னு எடுத்துப்போம், பிஏ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ 1/2 இன்ட்டு ஹெச் பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஏக்கு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 6, பிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 180. கேன்சல் பண்ணனாக்கா கேன்சல் ஆகுது. சாரி இந்த எக்ஸ் எக்ஸ் கூட்டிப்போம். 2x பிளஸ் 6 180 வகுத்தில் இருக்கக்கூடிய 2 ஈக்குவலுக்கு என்ன சைடு வந்துச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறிடும். 9 பெருக்கல்ல இருக்கு, என்ன சைடு வந்துச்சுன்னா வகுத்தில் மாறிடும். அப்போ நான் கேன்சல் பண்ணனாக்கா 20 வரும். 2x பிளஸ் 6 ஈக்குவல் டு 40. ஏன்னாக்கா 20 × 2 40. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னாக்கா ஃபர்ஸ்ட் 6 மைனஸ் பண்ணிப்போம், 34. இதில் எக்ஸ் மட்டும் வேணாக்கா 34/2 17. அப்போனாக்கா எக்ஸ் எதுன்னு எடுத்துக்கணும்? நம்ம பின்னு எடுத்துக்கணும். பி பார்த்தீங்கன்னாக்கா 17நாக்கா ஏ பார்த்தீங்கன்னாக்கா 17 + 6 எவ்வளோனாக்கா 23. அப்போனாக்கா பி 17 சென்டிமீட்டர், ஏ பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர். அடுத்த 6வது கேள்வி, ஒரு கதிரொளி மறைப்பான் சன்ஷேடு இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. அதன் இணைப்பக்கங்கள் முறையே 81 சென்டிமீட்டர் மற்றும் 64 சென்டிமீட்டர். அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அப்பரப்பை வண்ணமிட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 2 வீதம் ஆகும் செலவை காண்க. இதுல என்ன சொல்லிடுறான் பார்த்தீங்கன்னாக்கா, பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு ஒரு சதுர மீட்டருக்கு 2 ரூபா ஆகுதுன்னு சொல்றாங்க. பரப்பளவு இன்ட்டு 2 போட்டீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சு. பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1/2, உயரம் எவ்வளோ கொடுத்துறான் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ட்டு ஏ பிளஸ் பி 81 + 64. இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 3ன்னு வரும். 3 இன்ட்டு 145. இதை மல்டிப்ளை பண்ணனாக்கா 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 2, அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. அப்பனா 435 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா மல்டிப்ளை பண்ணணும். வண்ணமிட ஆகும் மொத்த செலவு அப்பனாக்கா 435 × 2 870 ரூபாய். டோட்டலா அது ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 870 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து 7வது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சரிவக வடிவ சாளரத்தின் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர். மேலும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர் எனில் அந்த சாளரத்திற்கு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ரூபாய் 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. ஆல்ரெடி என்ன கொடுத்துருவோம் போன சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னாக்கா டைரக்டா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் வந்த பரப்பளவு கூட. இந்த சம்பளம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 சதுர சென்டிமீட்டருக்கு தான் 15 ரூபான்னு சொல்றாங்க. இந்த சம்பளம் எப்படி போறதுன்னு
பார்க்கலாம். பரப்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1/2 உயரம் பார்த்தீங்கன்னாக்கா இங்க உயரம் டைரக்டா கொடுக்கல, அது என்னன்னு கொடுத்துறாங்க, இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு கொடுத்துறாங்க. இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுனாலும் உயரம்னாலும் ஒண்ணுதான். இது ஒரு இணைப்பக்கம், இது ஒரு இணைப்பக்கம், இதுக்கு இடையே உள்ள தொலைவு தான் இந்த ஹைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உயரம்னு கொடுக்காம இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு சொல்லிட்டாங்க. அப்பனாலும் ஹ்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? 60 × 105 + 50, இது 30, 30 × 155, இது கூட்டியாச்சு, மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 4650 சதுர சென்டிமீட்டர்னு வருது பரப்பளவு. இங்க என்ன சொல்லிடுறான் பார்த்தீங்கன்னாக்கா 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபான்னு சொல்லிடுறாங்க. அப்பனா 4650 சதுர சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணாக்கா 100ஆல டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 15 போட்டோம்னாக்கா ஆன்சர் கிடைச்சிடும். அப்பனா கண்ணாடி அமைக்க ஆகும் செலவு பார்த்தீங்கன்னாக்கா $4650 ஒரு சதுர சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு கொடுத்தானாக்கா டைரக்டா இன்ட்டு 15 போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா 100 சதுர சென்டிமீட்டர், அதனால டிவைடட்ல 100 போட்டுருங்க. 100 போட்டுனாக்கா ஒரு ஸ்தானம் தள்ளி இதை புள்ளி வச்சிடுங்க. 46.5 × 15, இதை மல்டிப்ளை பண்ணனாக்கா ரூபாய் 697.50 ரூபாய் வரும். சரிங்களா? 50, அதாவது கண்ணாடி அமைக்காக மொத்த செலவு பார்த்தீங்கன்னாக்கா 697.50 பைசா. 8வது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா கொள்குறி வகை வினாக்கள்னு இருக்கும். அதுல இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 8வது கேள்வி, உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டரும் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. இது பார்த்தீங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. அப்பனா ½ × h பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துறாங்க. a பார்த்தீங்கன்னா 8 + b பார்த்தீங்கன்னாக்கா 10, 1/2 × 5 × 18 கேன்சல் பண்ணனா 9, 9 × 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா பரப்பளவு 140 மீட்டர் ஸ்கொயரும் இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம் என்ன? இங்க என்ன சொல்லிடுறாங்க, பரப்பளவு கொடுத்துறாங்க, இணைப்பக்க அளவுகளின் கூடுதல், அதாவது 2 இணைப்பக்கமும் கொடுத்துறாங்க, a + b சேர்ந்து 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்பனாக்கா h என்னன்னு கேட்குறாங்க. 1/2 × h நமக்கு தெரியாது, a + b பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 10ன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் டு பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா 140. h மட்டும் நமக்கு வேணுனாக்கா 140 × 2 / 10, 28 மீட்டர். அடுத்து 10வது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு என்னன்னு கேட்கிறாங்க, சதுரமாக, செவ்வகமா, அல்லது இரு சம பக்க சரிவகமா, அல்லது இணையகரமான்னு கேட்கிறாங்க. இணையற்ற பக்கங்கள் சமம்னாக்கா அதாவது ஒரு சரிவகம் இருக்கு, A B C D. இணையற்ற பக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா AD = BC சமம்னு சொன்னாக்கா அது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பக்கமும் சமம்னாக்கா அது பார்த்தோன்னா இரு சம பக்க சரிவகம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.